வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரி வந்த அமித் பார்கவ் ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அந்த மற்ற 3 பேர் சாண்ட்ரா, திவ்யா கணேஷ், பிரஜின், இவங்க 3 பேரோட ஆட்டிடியூடு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய செய்கையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, திவ்யா கணேஷ் பார்வதியோட பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே கையை ஒரு மாதிரியா வச்சு ஒரு மாதிரியா மூடு நீ மூடுன்னு சொல்கிறதும், இவர் பிரஜின் நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொன்னால் கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் கையை காட்டுறதும், அதே வேளையில் உங்கள் சான்றை எல்லா விஷயங்களையும் போட்டு போட்டு கொடுத்து அவங்களுக்கு எதிராக தூண்டி விடுற காரியங்களும் ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அதே வேளையில் இவர்கிட்ட திவாகர்கிட்ட சாண்ட்ரா கையை நீட்டி பேசுகிறாங்க. ஆனால் அதே திவாகர் கையை நீட்டி பேசும்போது பிரஜின் அதை தடுத்து நீ கை நீட்டி பேசாத, பொம்பளைகிட்ட கை நீட்டி பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. அதே மாதிரி வியானாகிட்ட இவர் திவாகர் பேசிகிட்ருக்காரு, வியானாவும் திவாகரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ திவாகர்கிட்ட சொல்கிறாரு, நேருக்கு நேர் பேசு, ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேர் பேசு, இல்லைன்னா கிழிச்சிருவேன் கிழிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் பிரஜினோட ஒரு அருவருப்பான ஒரு செயல்பாடாக தெரியுது. இது ஏன் இப்படி அவர் பேசுகிறாருன்னா, அவர் உள்ள என்ட்ரி ஆகி வரும்போதே திரு விஜய் சேதுபதி அவர்கிட்ட 2 பேருமே மாமா மச்சான் பேசிக்கிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள அறிமுகம் இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம இங்கே ஓரளவுக்கு நம்ம எப்படி வேணாலும் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனால் ஆடியன்ஸ் அவங்க 3 பேரையும் சுத்தமாக ஏற்றுக்கலை. இது ஏன்னா, கடந்த ஒரு மாதமாக அந்த பிக் பாஸ் வீடவே மொத்தமாக ரன் பண்ணி இழுத்து கொண்டு வந்ததே அந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்ததே பார்வதி, திவாகர், கமருதீன், அதே மாதிரி வினோத், இவங்க 4 பேர் தான் ஒவ்வொரு ப்ரோமோவிலையும் வந்துட்டுருந்தாங்க. இதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இவங்க 4 பேரையும் கொண்டு உள்ளே போட்டிருக்கிறது. பார்வதி சவுண்ட் அடக்கிட்டாங்க. ஏன்னா பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம்னு பொறுத்திருந்து பார்ப்போம்னு சவுண்ட் அடக்கிட்டாங்க. இப்போ திவ்யா கணேசோட சவுண்டு ஓவராக இருக்குது, பிரஜினோட சவுண்டு ஓவராக இருக்குது. இவங்க 2 பேரையும் தூண்டி விட்டு சாண்ட்ரா செய்கிற அட்டுலியம் பெரிய அட்டுலியமாக இருக்குது. இதில் வேறு பிக் பாஸ் ரகசிய டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டாரு, எப்படியாவது யாரையாவது அதில் இங்கே வெளியேற்றுங்கன்னு சொல்லி. இதெல்லாம் ஆடியன்ஸ் பார்க்குற போது இவங்க 3 பேரோட ஆட்டிடியூடு ரொம்ப மோசமாக அருவருக்கத்தக்கதாக இருக்குது.